ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி AshVal சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சில்லி ஆயில். இது சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, ப்ரெட்டுக்கு கொஞ்சம் மயனீஸோடு கலந்து ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு 100 கிராம் காஞ்ச மிளகாய் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது 100 கிராம் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதில் பாதி பூண்டு, 50 கிராம் பூண்டு. நீங்கள் எவ்வளோ காஞ்ச மிளகாய் எடுக்கிறீங்களோ அதில் பாதி அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1.5 கப்பு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட எந்த நல்லெண்ணெய் இருக்கோ எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். 1.5 கப்பு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அது சூடாகிறதுக்கு முன்னாடியே பூண்டை போட்டுருங்க. இது அந்த எண்ணெயிலேயே இந்த பூண்டு நல்லா ஊறி வேகணும். அப்போ தான் அந்த பூண்டோட ஃப்ளேவர் அந்த எண்ணெயில் இறங்கும். பாருங்கள், நான் எண்ணெய் சூடு வரத்துக்கு முன்னாடியே நான் பூண்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா பூண்டு வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த எண்ணெய் பொங்க ஆரம்பிக்கும். ஏன்னா இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எப்போவுமே பொங்கி வரும். பாருங்கள், பொங்குது பாருங்கள். இந்த பொங்குற டைமில் செக் பண்ணிக்கோங்க. பூண்டு பாருங்கள் கருகக்கூடாது, ஆனால் வெந்திருக்கணும். அந்த அளவு இருக்கணும் பூண்டு. இது எப்படியும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் தேவைப்படும். இப்போ இது பொங்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா காஞ்ச மிளகாய், அதை இதில் சேர்த்துக்கோங்க. இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம போடுற இன்க்ரீடியண்ட் வெந்து அது நல்லா எண்ணெய் பொங்கி வரும்போது நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ நான் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். அதையும் நல்லா கிளறிக்கோங்க. இதுவும் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இதுவும் நல்லா வேகணும். பாருங்கள், மிளகாய் வெந்து எண்ணெய் மேலே வருது பாருங்கள். இப்போ பொங்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா 1 மாதம் வரைக்கும் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாங்க, கெட்டே போகாது. இப்போ உப்பு போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். இது கொஞ்சம் கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் அப்படி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், திருப்பி அந்த எண்ணெய் பொங்குது பாருங்கள். இப்போ நான் சுகர் சேர்த்துக்கிறேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். இது நான் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் ஒயிட் சுகர் இருந்தால் சுகர் சேர்த்துக்கோங்க. இது சுகர் சேர்க்குறதுனால இது ஸ்வீட்டாலாம் இருக்காதுங்க. ஏன்னா இதில் நம்ம அந்த அளவு மிளகா வினிகர்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். அதனால் இது இந்த ஸ்வீட்னஸ்லாம் கொடுக்காது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சுகர் கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், திருப்பி இது பொங்க ஆரம்பிக்கும். இப்போது வினிகர் ஒரு 1/4 கப்பு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுப்பை லோ ஹீட்டில் வச்சு தான் செய்யணும். பாருங்கள், இப்போது நல்லா வினிகரும் நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா எண்ணெய் தெளிவாக மேலே பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. இது எள்ளு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டிஷ்ஷுக்கு. எள்ளு போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஆற விட்டுருங்க. ஆற விட்டு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இதை ஃப்ரைட் ரைஸுக்கு, நூடுல்ஸுக்கு எல்லாம் கூட ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். இதில் நம்ம வினிகர்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால 1 மாதம் வரைக்கும் கூட அது கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியே வச்சே சாப்பிட்லாம். இட்லிக்கு தோசைக்கெல்லாம் செம காம்பினேஷனாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.